ரோடு ஒரு 20 அடி ரோடு இருக்கணும், 20-25 அடி ரோடு வரும். இந்த பில்டர் கட்டிட்டு இருக்கிற அதே பில்டர் தான் இந்த பில்டரும், 2 வீட்டோட பில்டர் ஒருத்தர் தான். வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மணல் செங்கல்ல கட்டியிருக்கிறாருங்க. அதனால் கட்டிட்டுக்குள்ளே வந்தேன். நீங்கள் உங்களுக்கு தெரியும், இதை பாருங்கள். பைப் கொண்டு பாருங்கள், எல்இடி பிளாஸ்ட்டு, நல்லா குவாலிட்டியான பைப்பு. ஒவ்வொரு பொருளும் குவாலிட்டியாக கட்டியிருக்காரு. ஃபுல்லாக செங்கல் மணல் தாங்க. இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் டாய்லெட் வரும், கேஸ் வைக்கிறதுக்கு. அப்புறம் செப்டி டேங்கு இந்த பக்கம் இருக்குது. கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி வாசல். ஓகேங்களா? நல்லா 2 காரு நிப்பாட்டலாம், அந்தளவுக்கு பார்க்கிங் இருக்குது. வுட்டு எல்லாமே நல்லா குவாலிட்டியான வுட்டு. இப்போ வந்தீங்கன்னாக்கா நல்லா குவாலிட்டி, இந்த இப்பயே பார்த்துக்கலாம், குவாலிட்டியான வுட்டு. பெட்ரூம் 2 பெட்ரூமே கபோர்டு இருக்கும். பெட்ரூமு கிச்சன் எல்லாமே ஃபுல்லாக கபோர்டு இருக்குது. இது சின்ன பெட்ரூமு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் தான். இதுவும் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டுங்க. ஃபுல்லாக இது லைட்டு இன்னும் செட் பண்ணல, ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருக்குது டைல்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? வெட்லெஸ்ஸுங்க 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹாலில் ஒரு ஜன்னல், கபோர்டு ஒரு கிச்சன் வந்துட்டு இருக்குது. கிச்சன் நல்லா பெரிய கிச்சன். கிச்சன் இந்த பக்கம் 2 4 10 11 18 அடிங்க. இது மட்டுமே இந்த இது 10 அடி, 10க்கு 18 17 அடி பக்கம் அளவே வருதுங்க. இந்த லென்த்துக்கும் இந்த லென்த்துக்கும். என்ன வருங்க பாய்? மேலே ஒரு ரூமு கிச்சன் இருக்குது. இங்கே வாஷிங் ஏரியா. மேலே வந்து க்ளோஸ் தான், காங்கிரீட் போர்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது எப்படி இடம் இருக்குங்கிறது காமிச்சுட்டோம் பாருங்க. துணிக்காய்க்கு ஒரு கம்பி வச்சுருக்காங்க. துணிக்காய்க்கு ஒரு கம்பி இருக்குது. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ரூமாமா, இன்னும் ஃபிட் பண்ணல, அதுக்காக தான் வச்சுருக்கேன்னு சொன்னேன். அப்படி சூப்பர் சரி. அடுத்தது இது ஒரு ரூம். இது அட்டாச்சு பாத்ரூமு. அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம். ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்கு தாங்க வருது, எதுவுமே கபோர்டு இல்லாமல் எதுவும் கிடையாது. அப்புறம் இங்கே ஒரு பாத்ரூம் டாய்லெட் அட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா வீட்டுக்கு சுற்றிலையும் பாருங்கள் கேப் விட்ருக்காங்க, அதையும் காமிக்கிறேன். இந்த மேலே போய்ட்டு மேலே தண்ணி க்யூரிங்க, அது ஊற வச்சுருக்காங்க. டேங்கர் போதுங்க.
சுற்றியுமே 3 அடி கேப் இருக்குதுங்க. நல்லா வென்டிலேஷன் காற்று ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும். விலை வந்து 1,50,00,000 சொல்கிறாங்க. 1,50,00,000 பிடிச்சிங்க நேரில் வாங்க பார்த்து பேசுவோம்.